இந்த சார்ஜர் ஒர்க் ஆகலை. இந்த சார்ஜரில் என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த சார்ஜர் நல்லா தான் ஒர்க் ஆகிருந்துச்சு. திடீர்னு பார்த்தா வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சு. வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சு, காரணம் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் டெர்மினல் அதுக்குள்ளே சரிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தா வெறும் 4 வோல்ட் கிட்ட தான் வருது. 4 வோல்ட் வந்து பத்தாது, ஏன்னா இந்த 12 வோல்ட் இந்த 12 வோல்ட் சார்ஜரை கட்டி பார்த்தா உள்ளே இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் தான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக ரிமூவ் பண்ணி பார்த்ததை பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் தான் தெரியும். அந்த 2 கெப்பாசிட்டரில் ஒன்று வீங்கியிருக்கு பாருங்கள். 2 கெப்பாசிட்டருமே பல்ஜ் ஆகி வீங்கி போயிருக்கு. இதனால தான் சரி நமக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கு. நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டால் போதும். இந்த கெப்பாசிட்டர் வழக்கம் போல் மாற்றிட்டா போதும். 12 வோல்ட் ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதை மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்க்குறப்போ 300 to 400 வருது 12 வோல்ட் ஆம்ப்ஸ் மீட்டர். இந்த சார்ஜரில் இருக்கிற பிரச்சனை சின்ன பிரச்சனை தான். நம்ம சேஞ்ச் பண்ணிட்டால் 10 ரூபா தான் வரும். அதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணி புதுசாக ஒன்று வாங்கி போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சால்டர் பண்ணி ரீசால்டர் பண்ணி நான் இருக்கிற 2த்தையும் எடுத்துடுறேன். சால்டர் பண்ணுறது நம்ம டீசால்டர் பண்ணுறதா சரி, சால்டர் பண்ணுறதா சரி, முதல்ல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம எது எதாலும் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம டீசால்டர் பம்ப் வச்சுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி 2வது கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒன்று மட்டும் எடுத்தால் படுத்தாது, 2மே எடுக்கணும். ஏன்னா 2 கெப்பாசிட்டருமே பல்ஜாக இருக்குது. லாங் டேர்மாக ஒர்க் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ்லாம் போயிடும். நம்ம 12 வோல்ட் கொடுத்துருக்கும் போது 12 வோல்ட் எடுக்காமல் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுனா தான் அந்த மாதிரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட்டை அப்ளை பண்ணி டீசால்டரை வச்சு தான் டீசால்டர் விற்க வச்சு தான் டீசால்டர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பம்பு வச்சும் எடுத்துடலாம், இந்த மாதிரி டீசால்டர் விற்க வச்சும் நம்ம எடுத்துடலாம். 2மே சிம்பிளானது தான். ஆனால் டீசால்டர் விற்க வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது காப்பர் அப்படிங்கிறதுனால ஹீட் அதிகமாக கண்டக்ட் பண்ணி நம்ம கையை டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ நம்ம டீசால்டர் பம்ப் வச்சு யூஸ் பண்ணுறது தான் பெட்டர், சேஃபான வழியும் கூட.